வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி பழையில 2 பரப்பு உறுதி காணி கோழி பண்ணையுடன் விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொளியில நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணிக்குள்ள அமைந்திருக்கிற விடயங்கள், இந்த பண்ணை தொடர்பான விடயங்கள் அனைத்துமே நாங்கள் ஒவ்வொன்றாக பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொளிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இந்த காணிக்கு அருகாமையிலேயே அமைந்திருக்கிற பிரசித்தி பெற்ற இடங்களை பார்வையிட்டுக் கொண்டு நாங்கள் இந்த காணி தொடர்பான மேலதிக விவரங்களை பார்வையிடுவோம். இந்த காணிக்கு அருகாமையில 1 கிலோமீட்டர் தூரத்துல பழை டவுன் அமைந்திருக்குது. அதற்கு இடையில அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இடங்கள் அமைந்திருக்குது. இதுல பார்வையிடுவது பெட்ரோல் செட். 2 பெட்ரோல் செட் இதற்கு அருகாமையில காணப்படுது. பலசரக்கு கடைகள், ஹார்ட்வேர் கடை, புக் ஷாப், இவ்வாறு எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடங்கள் அனைத்துமே அமைந்திருக்கு. இது நீங்கள் பார்வையிடுவது 2வது பெட்ரோல் செட். அடுத்ததாக நாங்கள் பழை சந்திக்கு வந்திருக்கோம். இப்பொழுது நீங்கள் பழை சந்தியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சந்தியில போஸ்ட் ஆபீஸ் இருக்குது, டிஎஸ் ஆபீஸ் இருக்குது, பிரதேச செயலகம் இருக்குது, பழை மத்திய கல்லூரி என்று சொல்லப்படுகின்ற பெரிய ஒரு பாடசாலை அமைந்திருக்குது. அது தவிர சந்தை, இவ்வாறு ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் அருகாமையில இந்த காணி அமைந்திருக்குது. பழை சந்தையிலிருந்து சரியாக 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைந்திருக்குது. பிரதான வீதியிலிருந்து, ஏனையின் வீதியிலிருந்து 600 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைந்திருக்குது. இப்பொழுது நாங்கள் இந்த காணிக்கு உள்ளே சென்று முழுமையான அமைப்புகளையும் பார்வையிடுவோம். இந்த காணிக்குள்ளே வந்தோம் என்று சொன்னால் முன்னுக்கு மூளையிலேயே கட்டுக்கிணறு காணப்படுது. நாங்கள் முதலாவதாக கட்டுக்கிணறை பார்வையிட்டு சுற்றி முழுமையாக இந்த காணியை பார்வையிடுவோம். வற்றாத ஒரு நீரோட்டத்தை கொண்ட கட்டுக்கிணறாக இது காணப்படுது. அருங்கோடைக்கும் வற்றுவதில்லை என்று உரிமையாளர் கூறியிருக்கிறார். இந்த காணியினுடைய பின் வேலி பார்த்தீங்கன்னு சொன்னால் பனைமட்டையால நல்ல நெருக்கமா பாதுகாப்பான முறையில அடைக்கப்பட்டிருக்குது. பின்னுக்கு இந்த கழிவு நீர், அதாவது இவர்கள் குளிக்கிற பயன்படுத்துகிற கழிவு நீர் போறதுக்காக ஒரு வாய்க்கால் மாதிரி கட்டி அதை பின் தோட்டத்தில் கொண்டே விட்டுருக்கிறார். இது வழியா தண்ணி வீடுக்கு அருகாமையில தண்ணி தேங்கி நின்று வருத்தங்கள் வரக்கூடாது என்பதற்காக அவர் அவ்வாறு இதை செயற்படுத்தி இருக்கிறார். இந்த காணிக்குள்ள அமைந்திருக்கிற பயன் தரு மரங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 13 தென்னை காய்க்கிற நிலையில் இருக்குது. உங்களுடைய வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் மேலதிகமாக விற்பனை செய்வதற்கும் தாராளமான தென்னங்காய்கள் இந்த காணிக்குள்ள அமைந்திருக்குது. 11 தென்னையும் முழுமையாக நிறைவாக நல்ல காய்களை தந்து கொண்டிருக்கிறது. அதை தவிர மா ஒன்று, பலா ஒன்று, தேசி ஒன்று இந்த காணிக்குள்ளே காணப்படுது. அது தவிர நிறைய கோழிக்கூடு இதுக்குள்ள அமைந்திருக்குது. இந்த கோழிக்கூட்டினுடைய விவரம், இந்த பண்ணைக்குரிய விவரம் அனைத்தையும் இறுதியாக நாங்கள் பார்வையிடுவோம். முதலாவது வீட்டை பார்வையிட்டு இறுதியாக கோழி பண்ணை தொடர்பான விவரத்தை பார்வையிடுவோம். முழுமையாக காணொளியை பார்வையிடுங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற வீட்டினுடைய முன் போட்டிக்கோவில் நிற்கிறோம். முன் போட்டிக்கோ மேலே லெவல் சீட் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் விராந்தையினுடைய அமைப்பை பார்வையிடுவோம். விராந்தை மேலே லெவல் சீட் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்குது. ஃபேன் பூட்டப்பட்ட நிலையில் இருக்குது. கரண்ட் வசதிகள் எல்லாம் நீட்டான முறையில் அமையப்பெற்ற ஒரு காணிய வீடாக இது காணப்படுது. முதலாவதாக நாங்கள் முதலாவது அறையை பார்வையிடுவோம். இந்த அறை வளமையான ஆட்களுக்கு சாமி அறையாக காணப்படும். ஆனால் இவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். 2வது அறையை சாமி அறையாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் வாங்குபவர்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இதில் ஃபேன் எல்லாம் முதலாவது அறைக்கும் பூட்டப்பட்டிருக்குது. இரண்டாவது அறையை நாங்கள் பார்வையிடுவோம். இப்பொழுது 2வது அறைக்கு உள்ளே சென்று 2வது அறையின் அமைப்புகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம். மேலே லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது. இந்த அறைக்கு ஃபேன் பூட்டப்படவில்லை. ஜன்னலுக்கு கதவெல்லாம் போடப்பட்டிருக்குது. அறைக்கான முறையில் அமைந்திருக்குது. கதவு எல்லாமே போடப்பட்ட நிலையில் இருக்கு. இது 2வது அறையாக காணப்படுது. இப்பொழுது நாங்கள் சாமி அறையை பார்வையிடுவோம். சாமி அறை பொருட்கள் வைக்கிற தட்டு, சிங் தட்டு, அடுப்பு எல்லாமே மார்பிள்
பதிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காணக்கூடியதாக இருக்கும். அனைத்துமே மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. அழகான ஒரு அளவான ஒரு சமையலறையாக இது காணப்படுது. சமையலறையிட முன்பகுதி ஜன்னல் எல்லாமே கண்ணாடியாக காணப்படுது. சமையலறைக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் ஒரு சமையலறை மாதிரி கட்டியிருக்கணும். நீங்கள் இதை சாப்பாட்டு அறையாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அல்லாவிட்டால் உள்ள வந்து கேஸ் அடுப்பு நீங்கள் பயன்படுத்துவீர்களாக இருந்தால், உங்களுக்கு விறகு அடுப்பு பயன்படுத்த ஒரு இடம் தேவையாக இருந்தால் அதற்கு நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அது தவிர நீங்கள் இதை ஸ்டோர் ரூமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியாக நீங்கள் இதை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். இந்த அறைக்கு பக்கத்திலேயே வந்து உள்ளே அட்டாச் பாத்ரூமும் அமைந்திருக்குது. இப்பொழுது நாங்கள் அட்டாச் பாத்ரூம் முழுமையாக பார்வையிடுவோம். உள்ள மார்பிள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்குது. குளியலறை ஒன்று, மலசல கூடம் ஒன்று, 2 அமைந்திருக்குது. 2க்கும் மார்பிள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்குது. சிவர்களுக்கும் ஊத்தை பெறலாத மாதிரியாக மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து முழுமையாக பார்வையிடுங்கள். காணொளியின் இறுதியில் வந்து விலை கூறப்படும். ஏனென்று சொன்னால் இந்த காணியினுடைய விலை 2 பிரிவுகளாக விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது தனியா இந்த வீட்டினுடைய பண்ணையை ரிமூவ் பண்ணினால் ஒரு விலையாகவும் பண்ணையோடு சேர்த்து ஒரு விலையாகவும் காணப்படுது. நீங்கள் முழுமையாக பார்வையிட்டால் தான் இதனுடைய விலையினுடைய தாக்கம், இந்த விலை எந்த அளவுக்கு அதனுடைய நியாயப்பாட்டை கொண்டுள்ளது என்பது தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இதில் குறிப்பிடும் விலை இறுதியும் உறுதியுமான விலையாக காணப்படவில்லை. மேற்கொண்டு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த திரையிலே தெரியும் தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம். இந்த காணொளி முழுவதுமாக மேலதிக தொடர்புகள் என்று இருக்கும் தொலைபேசி இலக்கம் என்னுடையது. மேற்கொண்டு மேலதிக தொடர்புகள் எதுவாக இருந்தாலும் என்னோடு நீங்கள் கதைச்சு பேசி இந்த காணியை வாங்கிக் கொள்ள முடியும். இப்ப நாங்கள் இந்த பண்ணை அமைந்திருக்கிற பகுதியை பார்வையிடுவோம். இடையில வந்து மதில் கட்டி வந்து அவர் பாதுகாப்பு கருதி மறைச்சு வச்சிருக்கிறார். உள்ளே சென்றோம் என்று சொன்னால் இந்த பகுதியில வந்து கோழிக்கூடு வந்து 10 தர 8 கூடு 6 காணப்படுது. 12 தர 10 கூடு வந்து 3 காணப்படுது. 12 தர 8 வந்து 3 கூடு காணப்படுது. அது தவிர வந்து 10 தர 10ல வந்து ஒரு கூடு முழுமையாக நிறைவடைந்த நிலையிலும் 2 கூடுகள் வேலை செய்ய வேண்டிய நிலையிலும் இருக்குது. அதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அத்திவாரம் போடப்பட்ட நிலையில் இருக்குது. முழுமையாக வந்து இதற்கு பாக்ஸ் பார் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. கோழிக்கூட்டுக்கு பாதுகாப்பான முறையில் பாக்ஸ் பாரால் வந்து மேல்தளங்கள், கீழ்த்தளம் சீமேந்து போட்டு மேல்தளம் வந்து பாக்ஸ் பார் பயன்படுத்தி மேற்றடிக்கப்பட்டிருக்கு. இந்த கூடுகள் முழுமையாக வந்து 600 கோழி வளர்ப்பதற்கு வந்து இவே லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். ஆனால் 1000 கோழி வளர்க்கக்கூடிய பரப்பளவை கொண்டிருக்குது. ஆனால் 600 கோழிக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு இந்த பண்ணைக்கு வந்து சுற்றுச்சூழல் அனுமதி பத்திரம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த கழிவுகளை அகற்றுவதற்கான அனுமதி பத்திரம் எடுக்கப்பட்டிருக்குது. பண்ணையை வந்து பதிவு சான்றிதழ் வச்சிருக்கிறார். பண்ணையும் பதிஞ்சிருக்குது. அது தவிர வியாபார உரிமை பத்திரமும் இந்த பண்ணைக்கு வந்து இருக்குது. நீங்கள் இந்த பண்ணையில வளர்க்கிற கோழிகளை நீங்கள் எங்கு கொன்றையும் விற்பனை செய்வதற்கான வியாபார சான்றிதழும் பதியப்பட்டிருக்கிறது. பண்ணைக்கான சான்றிதழ் பதியப்பட்டுள்ளது. அனைத்துமே வந்து உங்களுடைய பேருக்கு அவர் மாற்றி தருவார். இப்பொழுது நாங்கள் இந்த காணியினுடைய விலை தொடர்பாக பார்வையிடுவோம். இந்த காணியில இருக்கிற கோழிக்கூடுகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு தருவதாக இருந்தால் அதன் இந்த காணி முழுமையாக 1 கோடி ரூபாய் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. முழுமையாக இந்த பண்ணை செட்டப்போடு நீங்கள் அப்படியே எடுப்பீர்களாக இருந்தால் 1,35,00,000 என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கு. இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள், உங்களுக்கு இந்த காணி பிடித்திருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நேரடியாக சென்று பார்வையிட்டு கதைச்சு பேசி குறைத்து எடுத்துக்கொள்ளலாம். நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பழையில நிறைய உறவுகள் காணி தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். உறுதி காணி நிறைய உறவுகள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். வேலை, அதாவது உங்களுடைய சுய தொழில் ரீதியாக நீங்கள் காணி தேடுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு இது நல்ல ஒரு காணியாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.